الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, கணவன் மனைவி புரிந்துணர்வு என்கின்ற இந்த அம்சத்திலே நாம் இப்பொழுது அதாவது இயல்புகளை புரிந்து கொள்ள சம்பந்தமான அந்த சில முக்கியமான ஒன்றெண்டு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் நம்ம குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகள் எங்களுக்கு எப்படி பெண்களுடைய இயல்புகளையும் அவருடைய தன்மைகளையும் புரிந்து கொள்ளணும், ஆண்களுடைய இயல்புகளையும் தன்மையும் புரிந்து கொள்ளணும், நிக்காவுடைய இயல்புகளையும் தன்மைகளையும் புரிந்து கொள்ளணும் என்ற பகுதி தான் பார்க்குறோம். இதில் சில பொழுது பெரும்பாலானவைகளில் ஃபித்ரா சார்ந்தது தான். இப்படித்தான் ஒரு பெண்ணுடைய இயல்பு இருக்கும். அவங்க மனைவி ஆகிற சந்தர்ப்பத்திலையோ, தாயாகிற சந்தர்ப்பத்திலையோ, சகோதரி ஆகிற சந்தர்ப்பத்தில் அப்படி தான் இருக்கும். இது சில விஷயங்கள் சொல்லப்படுறதை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் மனைவி என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இயல்பு பொதுவானது, எல்லா இடத்துலையும் அப்பப்போ என்ன செய்யும், அது வெளிப்படும். அதனுடைய நலவு என்ன அதையும் சேர்த்து படிச்சிடும். ஏன்னா எங்களுக்கு முக்கியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் உள்நோக்கம் கொண்டவர்கள் தவறாக என்ன செய்யறது, அஹாதிசு ஷைத்தானியா ஃபி சஹீஹ் புகாரி, எப்படி அதாவது இந்த மாதிரியான இந்த குர்ஆன் மட்டும் போதுமன்ற பாட்டிகள், அதுபோல் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க, குரங்கு நோயால் பாதிக்கப்பட்ட இந்த பாட்டிகள் எல்லாம் பெரும்பாலும் அதாவது அசலில் உள்ள விமர்சிக்கிற வேற, இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்கள் இருக்கிறான் அவன், அதாவது பெண்களுக்கு புகாரி செய்த அநியாயங்கள் அப்படி என்று சொல்லி பார்த்தா சஹீஹ் புகாரியில் இந்த மாதிரி வர ஹதீஸ் எல்லாம் பட்டியல் போட்டு வச்சுக்கிறான். அவனுடைய குதர்க்கமான மனநிலை, அவனுடைய குதர்க்கமான ஒரு மனநிலை. அவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ற லெவலில் தானே பேசிட்டு இருக்கிறது, பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய அது. இப்போ அந்த அட்வைஸ் காலம் முடிஞ்சது. இப்போ என்ன ஊரே நாரிட்டு தானே, உங்களுடைய 4 பேர் செஞ்சுட்டு இந்த தவறு, 5 பேர் செஞ்சுட்டு இந்த தவறுன்றது வேற. இப்போ நீங்கள் கூட்டமாகவே நாட்டை என்ன செஞ்சுக்கிறீங்க, நாசமாக்கினவர்கள் என்றதுனால நீங்கள் இப்போ இந்த அட்வைஸ் பண்ணுறது வெக்கப்படும். இப்போ இதுக்கு பிறகு பெண் உரிமை, அந்த உரிமைன்னு அட்வைஸ் பண்ணாலே நீங்களே வெக்கப்பட்டுக்கலாம். நாங்கள் இனி பேசலாமான்னு சொல்லி சரியா. ஒரே இந்த அல் வசாயா அல் கர்பியா, மேற்கத்திய உலகத்துடைய பெண்கள் பற்றி உபதேசம், நீங்கள் உங்களுடைய நாட்டுடைய பெண் உரிமைகள் விஷயத்தில் இப்போ முடிஞ்சதெல்லாம் சரியா. இப்போ நீங்கள் என்ன இறமையிலேருந்து ஏதாவது எழுந்திக்கிறீங்க, உங்களோட அந்த குரங்கியல் என்பது நாங்கள் விமர்சித்த கருத்தியல் மட்டுமல்ல, இது அவங்களோட ப்ராக்டிஸும் அதுதான் அப்படின்றத நிரூபிச்சாச்சு. இதுக்கு பிறகு எங்கள்கிட்ட என்ன, அதாவது அதுவா இதுவான்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேற்கத்திய சிந்தனை சாதாரணமான மக்கள், பொதுமக்கள் இருக்கக்கூடியவங்க அது வேற அம்சம். ஆனால் இந்த பெரிய இடத்துக்கள் இருந்துக்கு இந்த உபதேசம் பண்ணியிருந்தாங்களே இஸ்லாத்துக்கு, இஸ்லாத்துடைய என்ன அதாவது பெண் உரிமை என்பதும் அதனுடைய என்ன அதாவது பார்வை என்பதும் தனியானது, அழகானது, பேணுதலானது என்பதை அது மறுபடியும் என்ன இப்லீஸ் கேவலப்படுத்திட்டான். இப்லீஸ் வழிகெடுப்பான், அடுத்து என்ன செய்வான், கேவலப்படுத்திட்டான். அந்த நோக்கம் அவனுக்கு என்ன செஞ்சுட்டு நிறைவேறி. அதனால இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் தவறான கோணத்தில் என்ன செய்யறான், விளங்கப்படுத்துறதுனால அதையும் நம்ம என்ன செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய. இப்படி நாங்கள் வலிஞ்சு விளங்கப்படுத்துறோமான்னு கேட்டால் இல்லை, எடுத்துக்கான எல்லா செய்தியிலும் வைக்கிறோம். எல்லா செய்திகளையும் நீங்கள் சேர்த்து என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். குர்ஆன் வசனம் ஆதாரம் காட்டுறோம். விளங்கிட்ட ஒரு பெண்ணை பற்றி இஸ்லாம் எந்த இடத்துல சொல்லியிருக்குது. உண்மையை சொல்லப்போனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அரசியுடைய அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா அதை ஹேண்டில் பண்ண முறை அப்படியே வகதாலிக யஃஅலூன், அந்த பெண் சொன்னதை அவ்வாறே அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி என்ன செய்யறான், அதோடைய நியாயங்களை எல்லாம் விளங்கப்படுத்துறான். அதனால நாங்கள் எல்லா பகுதியும் போகிற டைம்ல இன்னொரு கோணத்தில் விளங்கிடுவாங்கன்னா அந்த பகுதியை அந்த இடத்துல சொல்லிடுறது மிகவும் நல்லது. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தது என்னன்னா, அதாவது ஒரு பெண்ணுடைய இயல்புல அல்லாஹு தஆலா இந்த அதாவது ரோசம், கேரிங், பாசம், அதே போல அன்பு, அரவணைப்பு இது வச்சுக்கிறான். இது ஒரு பலகீனம், இதைத்தான் வளைவு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய அடுத்த பகுதி என்ன செய்யும்டா, இந்த பலகீனம் ஒரு நலவாக அமைஞ்சிருக்கு. அடுத்த பகுதி என்ன செய்யும்னா ஒரு மனிதனுக்கு போராட்டமாக அமையும். அந்த போராட்டம் என்பது ஒரு ஆண் பொறுத்துக் கொள்ள வேண்டிய, நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டிய அம்சம். பெண்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். எங்கள்கிட்ட இந்த இயல்பின் காரணமாக நாங்கள் பதறுவோம், அதாவது புத்தி பேதளிச்சு போவோம், பல நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லிடுவோம், அந்த நேரம் நாங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிக்கணும்னு அவங்க என்ன செய்யணும், அதை யோசிக்க வேண்டிய ஒரு இடம். இதில் எதுவுமே குறைவு. ஆணை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு ஒரு பலகீனம் இருக்கு, பெண்ணை பற்றி பெண்ணுக்கு ஒரு பலகீனம். ஆண் நிர்வாகின்றதால ஆணுக்கு இந்த உபதேசம் என்ன செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸ் என்ன அப்படின்னா, அதாவது புகாரி முஸ்லிம்ல பல இடங்களில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடியது. அதாவது முழு வார்த்தைகள் அப்படின்னா இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்லதையே உபதேசம் செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் நல்லதை உபதேசம் செஞ்சீங்க, பெண்களோட விஷயத்தில் நல்ல முறையில் நடந்துக்கங்க. அப்போ நாங்களும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க, நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். ஃபைனல் மர்அத குலிகத் மின் திலாய், பெண் வளைவான அந்த எலும்பிலிருந்து என்ன செஞ்சுக்கிறார், படைக்கப்பட்டிருக்கிறாள். வ இன்ன அஅவஜ ஷைஇன் ஃபித் திலாய் அலாஹு, அதிலேயே மிகவும் வளைந்த பகுதி என்னுடைய உயர்ந்த பகுதி, மேலான பகுதி அப்படி என்று சொல்ற அந்த பகுதியும். அடுத்தது லன் தஸ்தகீம லக அலா தரீகத்தின் வாஹிதா, அந்த பெண் இந்த வார்த்தை என்ன சொல்ல, லன் தஸ்தகீம லக அலா தரீகத்தின் வாஹிதா, ஒரே வழிமுறையில் அவர்கள் ஒரு நாளும் இருக்க மாட்டார்.
லன் தஸ்தகீம லக அலா தரீகத்தின் வாஹிதத்தின், ஒரே வழிமுறையில ஒரு நாளும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இஸ்தம்தஅத பிஹா வஃபீஹா இவஜ், நீங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க அவங்களோட, அந்த வளைவோட நீங்க என்ன செஞ்சிருங்க, அனுபவித்து விடுங்கள். வ இன் ذهبت تقيمها كسرتها, அதை நேராக்க போனீங்கன்னா நீங்கள் உடைத்து விடுவீர்கள். வ கஸ்ருஹா தலாக்ஹா, உடைத்தல் என்பது விவாகரத்து. ஃபஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இவ்வளோ அழகான ஒரு உபதேசம். ஹேண்டில் பண்ற பொறுப்பெல்லாம் ஆண்களுக்கு தான். இந்த செய்தியை நம்ம விளங்கிட்டோம்டா இப்ப இயல்புல நம்ம ஒரு அம்சத்தை புரிஞ்சுக்கொள்றோம். பெண்கள்கிட்ட பலகீனம் இருக்குது, நீங்க சரி செய்ய முடியாதுன்றாங்க சொல்றாங்க. அப்ப பிழை விட்டா இப்ப யார் பிழை? நம்ம தான் பிழைன்னு ஹதீஸ் தெளிவா சொல்லிட்டு. ஏண்டா பெண்கள் இந்த பலகீனத்துல இந்த இதுல இருப்பாங்க, அதோட சேர்த்து தான் உங்களோட வாழ்க்கையை நீங்க கொண்டு போகணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும் சொல்லுவாங்க. நீங்க அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், அந்த பெண்ணுடைய எல்லா இன்பங்களையும் நீ அனுபவிக்கணும்டா இந்த அடிப்படையில தான் நீ போகணும். அப்போ முடிவு என்ன? எனவே பெண்களே நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள், அப்படி நடந்து கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் தஆலா தான் அப்படி படைச்சான்ற ரசூலுல்லாஹ் சொல்ற சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணை குறை சொல்றது அல்லாஹ்வை குறை சொல்வதற்கான ஒரு அர்த்தம் அது. அப்படி என்றால் இந்த அதாவது ஒரு அம்சம் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவருடைய இல்மின் மீது, ஒருவருடைய சிறப்பின் மீது, ஒரு நலவின் மீது ஒருத்தர் பொறாமை கொண்டால் அவன் அல்லாஹ்வுக்கு எதிரானவன்றான். ஏன்னா அல்லாஹ் கொடுத்ததுக்கு எதிராகத்தான் அவன் என்ன செய்யறான், அல்லாஹ் இவனுக்கு அறிவை கொடுத்திக்கிறானே, அல்லாஹ் தஆலா இவனுக்கு வசதியை கொடுத்திக்கிறானே என்றுதான் அவன் என்ன செய்யறான், பொறாமை கொள்கிறான். அப்ப முதலாவது அவன் அல்லாஹ்வோடு முரண்படுகிறான். அப்போ ஒரு இயல்புக்கு எதிராக போர் செய்யறது, அதுக்கு எதிராக ஒரு பெரிய இதை உண்டாக்குறது யாருடைய பிள்ளை? எங்களுடைய பிள்ளை. அப்போ அவர்களுக்கு அந்த பெண் இந்த இயல்புல தான் படைக்கப்பட்டிருக்கிறாள் நம்ம தெரிஞ்சிட்டா நாங்க தான் சரி செய்யணும்னு வருது, நீங்க தான் சரியான முறையில் நடந்து கொள்ளணும்னு வருது. அதை உடைப்பது தலாக் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டம் வரும், வாழ முடியாது, பொறுக்க முடியாது. அந்த கட்டம் வந்தா விவாகரத்து செஞ்சு என்ன செய்யணும், பிரிஞ்சுக்கணும். அதை பற்றியும் குர்ஆன் என்ன செய்ய சொல்லுது. மற்றபடி பெரும்பாலான பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான், நாங்க தான் சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது இதிலிருந்து புரியுது. இது தெரிஞ்சிட்டோம்னா பிரச்சனைகளுடைய பெரும்பகுதி பெருசாகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம்னா ஆண் தான். இந்த ஹதீஸுடைய வழக்கு, ஒரு பெண் வளைவுன்னா அந்த வளைவு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த வளைவை ஹேண்டில் பண்ண தெரியாம இவன் டென்ஷன் ஆகுறதுதான் இது. இது ஒரு ஆணுடைய அந்த புரிந்துணர்வுடைய இது பல காரணங்கள். எல்லா புரிந்துணர்வுக்கும் முதலாவது என்ன வேணும்? அனுபவம் வேணும், அறிவு வேணும், சரியா, வயசு வேணும். இதெல்லாம் மிக முக்கியம். புதுசுக்கு சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கு, பிரச்சனை பெருசா இருக்கு. இதுக்கா பிரச்சனை பட்ட பழசுக்கு என்ன செஞ்சிருவோம்டா, பிரச்சனை தானா இதாகிடும். அதுக்கு நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் அர்த்தம் இல்லை, எக்ஸப்ட் பண்ண அமைதியா போறது, இந்த மாதிரி நிலைமை வந்துடும். அறிவும் விளக்கமும் புரிதலும் இருந்துட்டா இப்படித்தான் நிர்வாகம் பண்ணணும், இப்படித்தான் இதை நம்ம செஞ்சுக்கணும். பிரச்சனை வரும், அதுக்காக வேண்டி பிரச்சனை வராத அர்த்தம். நீங்க கோவப்படலாம், அது செய்யலாம், நான் இங்க எடுக்கிற டிசிஷன் முடிவுகள் எல்லாம் இந்த அறிவோட எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதனாலதான் நம்ம நேற்று சொல்லிட்டோம், பிரச்சனைகள் இருப்பதனால, அது உச்சகட்டம் வருவதனால புரிந்துணர்வு இல்லை என்ற அர்த்தம் அதுக்கு கொடுக்க இயலாது. புரிந்துணர்வு என்றது இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு எல்லாம் மறுபடி வரும். வயசு வரக்குள்ள அது கூடும், அனுபவம் வரக்குள்ள கூடும். அதே போல மனைவிய மாற்றங்களால் அது என்ன செய்யும், ஒரு இடத்துக்கு வரும், எல்லாம் நடக்கும். ஆனா இந்த விளக்கம் எங்களுடைய இதுல சிந்தனையில் இருந்துட்டு, அதோட இந்த ஹதீஸ் என்ன, வஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, உபதேசம் பண்ணி கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது இன்னொரு அறிவிப்புல இதே வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வ இன்னக இன் துரிது இகாமத்த தில்இ தக்ஸிர்ஹா, அதை நேர்படுத்த போனால் நீங்கள் உடைத்து விடுவீர்கள். ஃபதாரிஹா தஇஷ் பிஹா, ஷேக் அல்பானி சஹீஹ் என்றாரு. ஃபதாரிஹா, தாரிஹான முதாராத், சமாளித்தல் என்ற அர்த்தம். சமாளியுங்கள் நீங்கள் வாழுவீர்கள் என்றாங்க. சமாளியுங்கள், முதாராத் விளங்கிட்டா. இந்த முதாராத், முதாஹனா, நிஃபாக், மூணு முக்கியமான வார்த்தை. நிஃபாக் கண்டா நயவஞ்சம், முதாஹனாண்டா எட்ஜஸ்ட் பண்ணி போறது, தாரிஹான்னு சொன்னா மனசை குளிர்விக்கிறது. எட்ஜஸ்ட் பண்றது மட்டுமல்ல, மனசை கொஞ்சம் குளிர்விச்சா அப்படியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது செய்யறது. எனவே சமாளித்தல் மார்க்கத்தில் இருந்தா தான் பிள்ளை, மார்க்கத்தில் இல்லாத வரைக்கும் நீங்க பூசிட்டீங்கடா அவர்களும் பூச ரெடி, நீங்க வலிக்கு போனீங்கடா அவர்களும் வலிக்கிறதா, திஹான் துஹனட என்ன, சரியா, வலிக்கு போவீங்கன்றாங்க மார்க்கத்துல. அப்ப அது பிள்ளை. அது இல்லாத அம்சத்துல ஹதீஸ்கள்ல சஹாபாக்கள் நிலைமை என்ன பாக்குறேன்னா, முதாராத் என்ன ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு வாரார் இவரா வந்தாருன்னு கேட்கிறாங்க. உள்ளுக்கு வந்தவர் என்ன செஞ்சாங்க, அவரோட சிரிச்சு நல்ல முறையில பேசினாங்க. இது பேர் முதாராத். இதுக்கு பேர் என்ன, முதாராத். அப்படி இருந்தா அவரோட உங்களுக்கு உறவு நிற்கும், அவரை தேவையில்லாம பகிர்ச்சி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புத்திசாலி எதிர் லிஸ்ட்ல கூட்டிக்கல மாட்டான், அவசியமா இருந்தாலே தவிர. ஒரு புத்திசாலி எதிர் லிஸ்ட்ல கூட்டிக்கலாம், நல்லா விளங்குது, நமக்கு ஏதோ 10 பேர் இருக்கிறான்,
இங்கே ஒரு 100 பேர் இருக்கு, அந்த 100 பேர்ல ஒரு 30 பேர் எதிரி தான். ஆனா நம்மளோட நல்ல முறையில் சிரிச்சு பேசிட்டீங்க, ஏன் இந்த லிஸ்ட்டை கூட்டுவாங்க? நீங்களும் சிரிச்சு பேசிட்டீங்கன்னா அவன் இதுக்குள்ளே இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை அவனுக்கு ஏற்படுத்திட்டீங்க. அவர் சலாம் சொன்னான்னு சொல்றீங்க. அவர் பல செய்திகளை பலர்கிட்ட சொல்லி அனுப்புவார். அவனை நான் வந்து அவனுக்கு 2 பார்க்கத்தான் வைக்கிறேன், எனக்கு காதுக்கு வரணும்னு அனுப்புவார். வராத மாதிரி அவனோட நடக்கணும், டீல் பண்ணணும். அவனால அவனுக்கு பெரிய அதாவது எதிரி லிஸ்ட்டுக்குள்ள அவனுக்கு போய்க்கல, இவன் பயக்கிறான் இல்லையே, அவருக்கு போன அந்த லிஸ்ட்டுக்கு, இதுக்கு பேர் முதாரா. அப்போ நிர்பந்தம் என்று வந்தா தான் எதிரி லிஸ்ட்டுக்கு போய்க்கிறோம். எங்களுக்கு இது வாழ்க்கையில மிக பிரதானமான இடத்துல இருக்கிறோம், மனைவி என்றது. அப்போ முதாராத் ஆண்களுக்கு நல்லாவே வரணும், பெண்களை விட முதாராத் ஆண்களுக்கு வரும். அப்போ முதாராத் என்றது சமாளிச்சு போறது. அதாவது சமாளிச்சு போறதுக்கு நல்ல உதாரணம் ஏற்கனவே சொன்னாங்க. அதாவது உங்களுடைய சகோதரர் ஃபேமிலிகள் எல்லாம் வசதியாகிக்கிற டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு வாராங்க, வறுமையான டைம்ல என்ன செய்யறாங்க இல்ல வாராங்க இல்லையே, அது என்ன ஒரு பழக்கம் இது அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அவங்க சிறந்த மக்கள், இருக்கிற டைம்ல வராங்க, இல்லாத டைம்ல கஷ்டப்படுத்த நினைக்கலன்றாங்க. இதுதான் ஒரு நல்ல ஒரு கரீம் சங்கையானவனுடைய புரிதல். இந்த மாதிரியான சில விளக்கங்களை ஒரு பெண்ணிட்ட பேசலாம். இந்த ஆணுக்கு வந்து அவனுடைய அந்த அதிகார பிரச்சனை தானே, நான் ஆம்பளை என்ற பிரச்சனை, இது சிக்கல். வீட்டுக்குள்ள வார நேரத்தில் அந்த உபதேசம் பார்த்தோமே, நம்ம 60 உபதேசம் பார்த்தோமே கராவிட, அது என்ன சொல்ற, வீட்டுக்குள்ள வந்தா உண்ட பதவி பட்டம் நீ யார் எல்லாத்தையும் கலட்டி வச்சு. இவர் வீட்டுக்குள்ளேயும் மேனேஜர் தான், வீட்டுக்குள்ளேயும் அதிபர் தான், வீட்டுக்குள்ளே பைலட் தான், விளங்கிட்டா? அப்ப வீட்டுக்குள்ள வந்ததோடு அவருடைய அந்த ஃபுல் இதுவும் வந்து அது கொஞ்சம் ரேரம் ஆகுறது. நீ சாதாரண மனுஷன் தான் விளங்குறது 2 hour ஆகிடும், அதுக்குள்ள தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருமே, என்ட்ரி ஆகல. அதனால இவனுக்கு என்ன செஞ்சிருமாண்டா, அது ஒரு நிலைமைக்கு வந்தோடனே இவனால இப்படிப்பட்டவளுக்கு என்னை மாதிரி ஒரு ஆளை முடிச்சு வச்சுட்டாங்களே, என்ற தகுதி என்ன, நீ ஒரு ஆண் அவள் ஒரு பெண் என்ற இது வராம இந்த சிந்தனை அவனுக்கு ஏறும். ஆனா இவன் நினைக்கிறான் இந்த பிரச்சனைக்காக, அதுவும் தான் இந்த தகுதியும் சேர்ந்தவன்ட்டு ஏறும். இது என்ன செய்யும், பாதிக்கும். முதாராத்தன்னு சொன்னா அவர்களோட இவனுடைய அந்த அதிகாரத்தை எல்லாம் ஒரு பக்கத்துல விட்டுட்டு பணிஞ்சு சிரிச்சு விளையாடி போறது, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து, சில வார்த்தைகளை சொன்னாலே போதும் பெரிய பிரச்சனைகள் நின்று. ஒரு பெரிய பிரச்சனை உதாரணமா நம்ம பன் பிரச்சனை எடுத்துக்கொள்வோம், சரியா? வீட்டுக்குள்ள வரக்குள்ளேயே அந்த பன் இல்லையா அப்படின்னு ஒரு கேட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், சாரி நான் வாங்கல இந்த கொஞ்சம் அப்படி வச்சுட்டு, சரியா நான் வாங்கிட்டு வரவான்னு கேட்டா கூட சில பெண்கள் வந்து நீங்க முதல்ல என்ன ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு கூட இடையில இருப்பான். இவன் எடுத்த எடுப்புல இவன் வந்து அவள் வந்து நம்மட புள்ளைய பார்க்கத்தான் இதை செய்யறாள். அல்லது இன்னும் சொல்ல போனா சில பிரச்சனை நமக்காக வாரது, அதுக்கு இவன் தண்டை பிடிச்சிட்டு என்னன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள வந்து ஷூ எங்கேயா கலட்டுறது, நீங்க இப்ப வீட்டை எவ்வளவு கிளீனா வச்சுக்கிறேன்னு இன்னொரு ஷூவை தூக்கி அங்க வீசுறது, இன்னொரு அதாவது இவன் வந்து நோயாளி ஆயிடுவான் அந்த இடத்துல அந்த மனைவி. ஆனா இவர் என்ன, அவர் தான் என்னைய மென்டல் ஆக்குறாள், நுண்ணே மென்டல் ஆக்குற அளவுக்கு ஈக்கிறான்னு அவனோட நிலைமையை பார்த்துக்க அப்படின்னு. அப்போ இது வந்து அவன்கிட்ட பிரச்சனை. இவன் சிம்பிளா என்ன செஞ்சுக்கலாம்னா, சரி ஓகே ரைட் நான் தெரியாம ஒரு மெத்தட்ல போனா கூட அது சைலண்ட் ஆகி பெரும்பாலான விஷயங்கள் சில நேரத்தில் சைலண்டா பேத்துருவான். புலம்பல் நடந்துட்டீங்களே, சரியா இந்த நாளும் சொல்ல வேண்டிய என்னதை தான் படிச்சாரோ சரியா, இவர் என்ன விளக்கம் தெளிக்கிறாரு, என்ன தொழில் செய்யறாரு அப்படின்னு வந்துட்டு இருந்தேன்னு வைங்களேன், இவன் வந்து எதையாவது கவனத்தை திசை திருப்ப பார்த்து இவனால ஒரு நேரத்துல பேத்து நேர போயிரு, என்ன கத்திட்டீங்க அப்படி, உனக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு எது வரைக்கும் அந்த பெண்ணை கத்த விடலாம் நீங்கடா, வெளியே வந்து சத்தம் போடாத வரைக்கும், உங்களுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான வார்த்தைகள் சொல்லாத வரைக்கும், உங்களை வந்து மட்டம் தட்டாம வரைக்கும், அதை கேட்கறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும். இன்னும் சொல்ல போனா பெண்கள் வசனத்துக்கு வசனம் சொல்ற ஒன்றுமே அவங்க அதை வந்து முழு வழக்கத்தோட சொல்றது இல்லை. உங்களால உன்னையும் கண்டது கிடையாதுன்னு சொல்ற டைம்ல கூட கைரு முராத் லாஹிருஹு கைரு முராத், அவருடைய வெளிப்பகுதி நாடப்படவில்லை. அவங்களுக்கு செலக்ட் பண்ணி எல்லாம் பேச தெரியாது. நம்ம வந்து சிலர் செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த வார்த்தை சொல்றது இதுக்கு நீ சொன்னதுக்கு 2 அர்த்தம் இருக்கு, அப்படி அங்க போய்க்கணும், சரியா? நீ சொன்னதுக்கு 2 அர்த்தம் இருக்கு, அல்லது நீ சொன்னதை நான் அந்த வல்லாஹி நான் அந்த அர்த்தத்துல சொல்லல ஒரு சமாதானத்துல வரும். இவ்வளவு ஒரு நயவஞ்சக இவருடைய முடிவு, நயவஞ்சகத்தை நீ அந்த அர்த்தத்துல சொல்லலேண்டா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே, நீங்க தான் அப்படி விளங்க, உங்களுக்கு ஒன்னே ஒழுங்கா விளங்க தெரியாது. அவள் எனக்கு விளங்க தெரியாது, உனக்கு விளங்க தெரியாதா, எனக்கு விளங்க தெரியாது. நாக்கு சாத்து அக்லின் ரதீன், யார் ரசூலுல்லாஹி ஹதீஸை கொண்டு வந்து அதுல அப்படியே இல்லை, உண்மையாக அவங்க உண்மையை சொல்றாங்க அந்த இடத்துல. அதான் நான் சொன்னேன், அவங்க சொன்ன வார்த்தையில நீங்க விளங்கின அந்த கட்டுரை அர்த்தம் திருக்குறள் விளக்கம் எதுவுமே இல்லை, அந்த வார்த்தையில நேரடி அர்த்தமும் இல்லை, அந்த வார்த்தைக்குரிய நேரடி அர்த்தமும் இல்லை. உங்களால உன்னே கண்டதில்லை என்று சொன்னாலும் நேரடி அர்த்தம் இல்லையேண்டா 5 நிமிஷத்துல நீங்க பாருங்க ரீலோடன் போட்டு விடுங்கன்னு வாங்க, சரியா? இப்பதானே ஒன்னே காணலன்னு சொன்னேன், நான் அது அர்த்தத்துல சொல்லலைன்னு நீ நினைக்கிறீங்கன்னா பொய் சொல்றேன், பொய்யே இல்லை. நீ விளக்கத்துல நிக்காத, நீ அந்த வசனத்தெல்லாம் ஒரு பக்கத்துல விட்டுட்டு
சரி ஏதோ கோபத்துல பேசிட்டு பழமொழி சொல்லி பழகுங்க. உங்களுக்கு சரி ஏதோ கோபத்துல பேசிட்டு சொல்லி பாருங்க, வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கலாம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். வாழ்க்கை இது ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சுக்கிறான் உம்மஹாத்துல் முஃமினீன் வழங்கிட்டா. அவர்களுடைய பெண்களுடைய வகைகள், அந்த அத்தனை வகை பெண்களை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சு அவர்களோட சிறப்பான முறையில நடந்துட்டு சொல்றாங்க. அதான் அடுத்த ஹதீஸ்ல சொன்னோம், வான ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்துக்கு சிறந்தவன்றாங்க. அவங்களுக்கு வயசுக்கு மேலே முடிச்சுக்கிறாங்க, அவங்களோட வயசை விட நல்ல கீழேயும் முடிச்சுக்கிறாங்க. பெரியவங்களை சமாளிக்கிறான்னு, சின்னவங்களை எப்படி சமாளிச்சாங்க? ஆக சின்னவங்களை சமாளிக்கிறான்னு ஒரு பெரியவனுக்கு ஒரு 50 வயசுல ஒருத்தன் நிற்கிறான், அவன் ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளை என்ன செஞ்சுக்கிறான், திருமணம் முடிச்சுக்கிறான்னு வைங்களேன். இந்த திருமணம் முடிச்சவனுக்கு பெரிய போராட்டம் வைக்கிறேன். இந்த உணர்வுகளை கீழே இறங்கி வந்து அவனால புரிஞ்சுக்கொள்ள இயலாது. அப்ப அப்படி புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படி என்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பெரிய சிறப்பல். அதனால முதாராத் என்ற வார்த்தையும் இந்த செய்தியில வருது. அதாவது அந்த பெண்களோடு சில வார்த்தைகளை நளினமாக அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பேசுறது. வஸ்ஸுல்ஹை, பொய் வந்து சமாதானத்துக்காக பொய் சொல்லலாம்னு வருது. வெளியே ஃபுல்லா பொய் சொல்றது, தேவையில்லாத இடத்துலயே பொய் சொல்றது. செய்தியில் அவனை பத்தி ஏதாவது செய்தி வந்தா அவன் திருவிட்டானாமே, இவன் அங்க போயிட்டானாமே அப்படின்னு எல்லா பொய்யும் பேசுறது. வீட்டுக்கு வந்தோடனே நேர்மையா பேசு, உண்மையை மட்டும் பேசு. இங்க பொய் சொன்னா கூட பரவாயில்ல, சந்தோஷமா சமாதானமா இருக்கிறதுக்கு பொய் சொல்லலாம். அங்க பொய் சொல்றது இல்லை. பொய் சொல்லிட்டு அவளை ஏதாவது ஒண்ணு மறைச்சாலும் நீ என்ன இப்படி பேசிக்கிறாய் என்று சொல்லி அந்த பேச்சை ரிட்டர்ன் எடுத்து பிரிச்சு விளங்கிட்டா அதுல ஒரு சண்டையை பார்த்துடுறது. இந்த மாதிரியான சில நடைமுறைகள் சில நேரங்கள் ஆண்கள் சில வேலைகள் ஈடுபட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு உண்மையிலே மிக பிரதானமான வேலையா இருக்கும். அந்த வேலைகளை ஈடுபட்டு கட்டிக்கிட்டு சில நேரம் பிரதானம் இல்லாத வேலையும் பிரதானமா இருக்கும், பிரதானமான வேலையாகவும் இருக்கும். நம்ம தொழுகையில பாருங்க எவ்வளவு பிரதானமான வேலைகள் ஞாபகம் வருது. ஒரு பிரதானம் இல்லை, தக்பீர் கட்டினத்தோட முக்கியமான சில வேலை. அந்த மெசேஜ் பார்க்கலையே, இந்த வேலையை செய்யலையே, அதை செஞ்சமா கார முடியணுமா, அத்தனை சந்தேகம் வந்துடும் வைங்கள. சலாம் கொடுத்ததோட மறந்துட்டு வேற எதுல இருந்துட்டு. ஆனா அந்த சைத்தான் அதில் ஞாபகம் வருது. இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கு. அந்த நேரத்தில் மனைவி என்ன செய்வான், சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு. ஏன்னா அந்த பெண் உங்களுடைய நிம்மதிக்காகவும் அந்த மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷங்களுக்காகவும் படைக்கப்பட்டவர். அதை வந்து ஆண் சரியான முறையில் எடுக்க தெரியாது விட்டால் ஆணுடைய பக்கத்தில் நிறைய பிள்ளைகள் இருக்கு. அப்ப அவங்க வந்து சிம்பிளா என்ன செய்வாங்கடா, இன்னைக்கு என்ன கறி செய்யணும், சரி எதையா பார்த்து செய், விளங்கிட்டா எதையாவது பார்த்து செய் அப்படின்றது இல்ல. சொல்லுங்களேன் ஏதாவது கறி, இத்தனை வருஷம் ஆயிட்டு ஏதாவது கறி ஒன்று முடிவு எடுத்து கறியில ஒரு சண்டை வந்துருமா, இத்தனை வருஷம் ஆயிட்டு அப்படின்னு. என்னன்னா ஒரு கறியாக்கிறத சொன்னா அவங்களுக்கு என்ன மூடிடுறது, ஒன்னும் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா இஷ்டமிடா தின்னு, நான் வெளியே பேத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பாடு ஆத்தா இது சட்டா அரை அரை எடுத்து விட்டு கிளம்பிடுறேன். என்ன நோய், உண்மையை சொல்ல போனா பெண்கள் நிம்மதியாக்கிறேன். இது சரியா போயிட்டான், சரியா கதை முடிட்டு நம்ம நிம்மதியாக சாப்பாடு இல்லை பார்சல் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வரட்டு நல்லா உட்காந்துடலாம். ஆனா இவனால வந்து இதை ஹேண்டில் பண்ணாத யார தலையில போடுறான்டா, மனைவிட தலையில போடுறான். ஆனா இன்னொரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவன் தான் பேத்து கெஞ்சிட்டிப்பான், நீ என்னை புரிஞ்சுக்க விளங்கிட்டா, என்ன இவன் நினைக்கிறான்டா வைஃபுக்கு படிப்பிக்கிறான், நீ வீக் சரியா, நீ என்ன சொல்றாடா, நீ ஒருத்தர்கிட்ட போய் நீ என்னைய புரிஞ்சுக்கன்னு கேட்கிறேன்டாலே நல்ல முறையில புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க ஒரு வீக்ல இருக்கிறீங்க, அவளையே புரியணும் கேட்டா தான் நீ பலம். என்னை புரிஞ்சு நான் உனக்காக வேண்டி தானே இருக்கிறேன் அப்படின்றதோட அந்த பெண்ணும் வந்து சரி ஒரு கவலைப்படுறாரு, பிரச்சனைக்காக அவளை இறங்கல. என்ன கணவன் கவலைப்படுற, அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் கட் அவள்கிட்ட கவலைப்படுறான்னு ஆறுதல் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு இவனுக்கு ஒரு சந்தோஷம், திருந்திட்டான். ஏன்னா இவன் குத்தமா நினைச்சதுனால திருந்துறதுக்கு ஒன்றும் இல்லை, குத்தமா நினைச்ச திருந்திட்டான் அப்படின்னு. அடுத்த நாள் சேம் பிரச்சனை வந்த உடனே இவளை எல்லாம் மாற்ற முடியாது, நீ மாறல. பல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் சில பிரச்சனைகள் பெண்களோட பக்கத்துல உண்டு, அதுகளை நான் சொல்றேன். பல பிரச்சனைகள்ல நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண்ணுடைய அன்பு தேவை, இரக்கம் தேவை, கேரிங் தேவை, அவளுடைய அந்த அந்த ஒரு விதமான அணுகுமுறை தேவை. அணுகுமுறை வரலன்னே மனைவியோட பேசுறதை விட்டுருவான், மெசேஜ் பண்றதை விட்டுருவான், மிச்சம் இங்கிதமா சாதாரண கடமைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுதான் அவனுக்கு பிரச்சனை, அதனாலதான் பிரச்சனை படுத்துறான். அதனால தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் பிரச்சனை வரும். விரும்பிட்டான்னு வைங்களேன் மனைவி அப்படி இதுன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனையும் கண்டுக்கல மாட்டான். வீட்டுக்குள்ள போனாலும் நான் ஒரு விஷயம் சொல்லணும், இது நீ சொல்லவே தேவையில்லை, நீ ஏன் இதை சொல்லணும், ஓண்ட வீடு, நீ நினைச்ச மாதிரி பெரட்டலாம் கூட்டலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், வேண்டிய செய், நீ எனக்கா ஏண்ட சொத்தெல்லாம் உனக்கு இல்லாம இப்படி பேசுறவங்க இது ஆம்பளை தான், இப்படி பேசுறவனு ஆம்பளை தான். இதே ஆம்பளை ஒரு வருஷத்துக்கு பிறகு தலையிலாம் நிக்கிறான். யார் இதுல சப்ஜெக்ட் சரியா, இவன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா அந்த பெண்ணுடைய ஆறுதல் வேணும், அந்த பெண்ணுடைய கவனம் வேணும், அந்த பெண்ணுடைய இரக்கம் வேணும், அந்த பெண் இவனுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு மாகோல கொடுக்கணும் என்கின்ற எண்ணம் இவனுக்கு இருக்கிறதான் காரணம். இதை நீங்க எடுக்கணும்டா பொறுப்பு உங்க கையில தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, முதாராத் இங்கிதமாக நடந்து கொள்ளுங்கள், அதே போல அதை வசியா பில் கைர் நல்ல விஷயங்களை வசியத்து செய்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. இன்னொரு செய்தி, இந்த செய்தியிலே அடுத்தது நம்ம எல்லா புரிந்துணர்வுலையும் என்ன சுத்தி சுத்தி தான் வரப்போகுது, சரியா பண்டா சரியா, அந்த பிரச்சனையோட தான் போகும். நம்ம உதாரணத்துக்கு பண்ண வச்சுக்கொள்வோம் சரியா.
இந்த அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல சிக்கல். இப்ப சிலர் இதுல கேட்கிறவங்கள்ட்ட திருப்பி திருப்பி சொல்லிட்டோம், இவர் சின்ன ஒரு பிரச்சனை கூட பெருசாயிட்டாரு, அதெல்லாம் நான் ஒரு விஷயமாவே நான் நினைக்கிறது இல்லை அப்படின்ட்டு பெரிய ஆள் ஒத்தரிப்பாரு. அவர் 1000 பிரச்சனை அவருக்கு நடந்தீங்க மறந்துடுறது. சரியா, அதை விட்டுருங்க. மற்றது பாருங்கன்னா அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் பேசுவோம் பின்னால. இப்ப நாங்க பேசிட்டு பெரும்பாலான வீட்டு பிரச்சனைகள், சாப்பாடு, கறிப்புளி, ஷூ எங்க வைக்கிறது, லைட்டை போட்டியா, கரண்ட் பில் கட்டினியா, அவளுக்கு அதை சொன்னியா, இதை சொன்னியா, அது போல ஒழுங்கா இல்லை, அது இந்த மாதிரியான சும்மா அன்றாட பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிறோம். இதுல வழக்கு பெருசாகி போய் வேற எங்கேயோ போய் நோக்கங்கள் புலவுபட்டு போறதெல்லாம். அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இஸ்லாம் கூறும் குடும்பவியல் எல்லாமே என்ன செய்யும், அதுல வரும் அடுத்த பகுதி இன்ஷால்லா அது அதுல சொல்லுவோம். இப்பைக்கு இது அதனால யாராவது பெரிய சீரியஸான பிரச்சனை இதுல நம்மளுக்கு சரி வராதுன்னா இது நீங்க தலாக் பண்ணி அடுத்த கல்யாணம் முடிக்கிற டைம்ல தேவைப்படும் வச்சுக்கோங்க. சரியா, இது அதாவது இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு போற டீமுக்குரியது. அடுத்து என்னன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1469, லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினத்தன், ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். மனைவிக்கு தான், மனைவி அல்லாதவர்களுக்கு தான் எல்லாத்தையும் குறிக்கும். ஆனா இது மனைவி என்ற பாபுக்கு மிக அதிகம். ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆஹர், சில பண்புகளை அவன் வெறுத்தான் என்றால் சில பண்புகளை அவன் பொருந்திக் கொள்வான். அவனுக்கு அதுல சில பண்புகளை திருப்தி இருக்கும். நீங்க ஏதாவது பண்பை வெறுக்கிறீங்கன்னா அவளோட விருப்பமான பண்பை யோசிங்க, மைண்ட்ல எடுங்கன்னு அர்த்தம். அது எடுத்தீங்கன்னா உங்களுடைய சில பொழுதுகள் என்ன செய்யும், அதை ஆறுதல் படுத்தும். இப்ப இதுல குர்ஆன் வசனத்தை பாருங்க, கால தஆலா வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் அவர்களை மஅரூஃபான முறையில் முஆஷரா செய்யுங்கள். அப்படின்னா அவர்களோடு நல்ல முறையில நடந்துக்கோங்க, வாழுங்க. வஆஷிருஹுன்ன, அதாவது வஆஷிருஹுமா நல்ல வருது, பெற்றோர்களோட சிறப்பான முறையில நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி, இது ஆஷிர் தான். இதே இடத்துல வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மஅரூஃப்னா இப்ப எங்களுக்கு நான் என்ன சொன்னோம், உர்ஃப் வளமை. பில் மஅரூஃப்னா முறையாக அந்த ஊர்ல எப்படி ஒரு இங்கிதமாக நடத்தல் இருக்குதோ, வளமை இருக்கு, அந்த அடிப்படையில் இங்கிதமாக நடந்து கொள்ளுங்கள் தான் இது அர்த்தம். ஃபஇன் கரிஹ்துமுஹுன், நீங்கள் அவர்களை வெறுப்பீர்கள் என்றால், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், நீங்க வெறுத்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய கைரை ஆக்கி வைத்திருக்கலாம் என்றான். அப்ப இதே வசனம் மாதிரி தான் அந்த ஹதீஸ் என்ன செய்து இருக்குது, ஒரு முஃமினுடைய விஷயத்தை நீங்க இப்படி வெறுக்க வேண்டும். ரைட், வெறுத்தல். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இயல்பை சொல்லல ரசூல். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சொன்னது ஃபித்ரா, அப்படித்தான் படைக்கப்பட்டீங்க. மனித இயல்புகள் 3 வகை. நம்ம என்ன படைக்கப்பட்ட இயல்பு, அது மாத்த எல்லாம் இயலாது. அப்படித்தான் உலகத்துல எல்லா பெண்களும் இருப்பாங்க. இந்த பெண் அப்படி இல்லை, அந்த பெண் அப்படி இல்லைன்றதெல்லாம் இல்லை. நீ நல்லவன் 5 செலவில் அதை குறைய காணாம வாய்ப்பு இருக்கு. இயல்பு அப்படித்தான். 2வது அம்சம் அகலா, குணங்கள். குணங்கள் இருக்கு. அந்த மனிதருக்கு ஒரு கோபம், சிரிக்கிறது, பேசுறது எல்லாருக்கும் இருக்கு, கூட குறைய இருக்கு. தனிப்பட்ட ஸ்பெஷல், அதாவது கடினமான போக்கு, அந்த போக்கு, இந்த போக்கு தனிப்பட்ட ரீதியா ஒன்று இருக்கு. இந்த இவங்களுக்குள்ள இந்த 3 இது இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சொன்னதை நாங்க அங்க சொன்னது வளைவு, அது எல்லாருக்கும் உள்ள. அதோட இப்ப இது சொல்றது அதல்ல. 2வதா இருக்கலாம், 3வதாகவும் இது என்ன செய்யலாம் இருக்கலாம். அவங்கள்ட்ட 2-3 குணங்கள் இருக்கும். நீங்க எவ்வளவு பொருத்தப்பாடு பார்த்தாலும், நம்ம பொருத்தப்பாடுல சொல்றோம், பொருத்தப்பாடு பார்த்து குண இயல்புகளை PhD முடிச்சு பார்த்து எல்லாம் ஆய்வு செஞ்சு முழு விசாரணைகளும் நடத்தி ஆய்வெல்லாம் எடுத்து இவர் முடிக்கிறாரு, அவர் முடிக்கிறார், அவங்களையும் இவளை பத்தி எல்லாம் முடியும். அதாவது நான் சொல்றேன்டா, உலக ரீதியாக மேக்சிமம் அளவுகோலை வச்சு நீங்களும் பார்த்து அவங்களும் பார்த்து, நீங்களும் புத்தியில உச்சகட்டமான லிஸ்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட், அவங்களும் ஃபர்ஸ்ட். திருமணம் வரக்கத்தான முறையில் நடந்து முடிஞ்சு இருந்தாலும் இது இருக்கும். அதான் செய்தி. அப்படி இருந்தாலும் நீங்க பிடிக்காத 2 குணம் இருக்கும். அதே போல உங்களை உங்களையும் பிடிக்காத 2 குணம் அவங்களுக்கு என்ன சரி. அப்பே ஹதீஸ் ஆணுக்கு வருது, ஆண் நிர்வாகிக்கு தான் அது வரும். 2 பேருக்கும் அது சட்டமாக என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அதே போல ஆண் தாலிப், தேடி செல்றவர், மத்லூப் பெண். அந்த அடிப்படையில இந்த அடிப்படையில் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இவர்கிட்ட பிடிக்காத 2 குணங்கள், அவங்ககிட்ட பிடிக்காத 2-3 குணங்கள் இருக்கும். இப்படி குணங்கள் இருந்தா என்ன செய்யணும்டா, அடுத்த குணங்களை நினைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு பெண்ணோட நம்ம வெறுக்கவே, அதாவது பிளஸ் ஆகிக்கிறதுனா ஒழுக்கம். ஒரு பெண்ணை நீங்க எடுத்துட்டீங்க, முடிச்சிட்டீங்க, பொறுத்து வாழ்றது, கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் தலாக்கே பண்ண மாட்டேன் என்று நிக்கிறதுக்கு உங்களால நிக்க முடியுமாட்டா. முடியாட்டி செய்து மாதிரி செய்ய தலாக் பண்ணிடலாம். ஆனா முடியுமெண்டா அந்த ஒழுக்கம் போது உங்களை நிறுத்தி வைக்கும். அந்த பெண் ஒழுக்கத்தில் அப்படி நிற்கிறான். கணவனுக்கு துரோகம் இழைப்பதில்லை, நம்பிக்கையில எங்க போய் நம்ம என்ன விட்டுட்டு சொன்னாலும் சொல்லி பார்வையாலை
அல்லாஹ் தஆலா ஹூருல் ஈன்களை சொல்ற சந்தர்ப்பத்தில் என்ன, காசிராத்து தர்ஃப், பார்வையை தாழ்த்தியவர்கள் என்றார். பார்வை நோட்டம் பெறுறது, ஒரு திடீர்னு ஒரு சாதாரண ஒழுக்கமான பெண்கள்ட்ட அந்த பார்வை சாதாரண இப்படி பார்த்துறது, ஒரு அந்த பார்வை எதிரணிக்கு எதிர்வுள்ள ஆணுக்கு என்ன ஒரு எண்ணங்கள் என்ன செய்யும், விளைவிக்கும். இந்த மாதிரி பார்க்காம ஒழுக்கமான உணர்வோடு வாழக்கூடிய பெண்கள் கிடைச்சி அவ 2-3 விஷயத்துக்கு சத்தம் போடுறா, மோசமான, ஆனால் 5 நேரம் தொழுகிறா, ஒழுக்கமா இருக்கிறான், நோன்புகளை வச்சிடறான். மார்க்கம் பெருசா தெரியாது, ஆனா மார்க்கம் என்றா அப்படியா சொல்லப்பட்டிருக்குது, தெரியாத நான் தெரியாம நாங்க வாழ்ந்த சூழல் அப்படி இல்லை அப்படின்னு ஏத்துக்கல்றா என்றா, இதுக்கு மேல நீங்க என்ன குணம் இருந்தாலும் சரி, பணத்தை வீண் விரயம் செய்யறா, அது செய்யறா, குடும்பத்துக்கு சார்பாத்தா நிக்கிறா, எங்கட குடும்பத்தோட சண்டை பிடிக்கிறா, அது பண்றா, இது அதெல்லாம் உன்னால பொறுக்க முடியும். இதுதான் நீ பொறுக்க கூடாது, இது நீ பொறுக்க கூடாது. மற்றதெல்லாம் பொறுக்கலாம், அது எப்படிப்பட்ட குணமா இருந்தாலும் பொறுக்கலாம். ஆனா பொறுக்கிறதா இல்லையா யார் முடிவெடுக்கணும், நீ முடிவெடுத்து, அவள் முடிவெடுத்துக்கலாம். அதுக்கு இஸ்லாம் சுதந்திரம் தந்திருக்கு. ஆனா இந்த செய்தியில் அது எல்லாமே அடங்கும். ஒருவர் வாழ்றாரு, அவர் பார்க்கிறாரு, தன்னைய விஷயத்துல நம்பிக்கைக்கு எந்த இதுவும் இல்லை. ஒரு நம்பிக்கையை போல அம்முன்னு சொல்றாரு, அதாவது ஒரு நிம்மதியான லைஃப், பாதுகாப்பான, அத மாதிரி ஒரு கிஃப்ட் இல்லை. 2-3 வருஷங்கள் மனைவியை சொந்த நாட்டில் விட்டுட்டு பல நாட்களாக வேலை செய்வார்கள். அவங்கள பாதுகாப்புக்கு பொறுப்புக்கும் யாரும் வைக்க மாட்டாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய ஒழுக்கம் என்ற பேர் அப்படி நிற்க, மௌத்துக்கு புறவும் தான், மௌத்துக்கு முந்தைய, மௌத்துக்கு புறவும் அதே மாதிரி வாழ்றவங்க இருவாங்க. அந்த கணவன் ஒழுக்கமா வச்சுட்டு போனாரு, நான் இப்படியே தான் வாழ்வேன் அப்படின்னு ஒழுக்கமாக்கிறவங்க. இந்த மாதிரி ஒரு பெண் கிடைச்சிட்டா, அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமும் கிடைச்சிட்டா, மற்ற பிரச்சனைக்கு என்ன நடந்துற போகுது, ஏதோ பெரிய உசுறு போற பிரச்சனை. ஒழுக்கமான பெண்ணா கொலை செஞ்சிருவான், சரியா அப்படின்னா இருக்கிறதா, ஒழுக்கமான பெண் அல்ல அவன், அவள் ஒழுக்கமான பெண். இன்றைக்குள்ள நம்முடைய பிரச்சனைகளை நீங்க பட்டியல் போட்டு பாருங்க, நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு சப்ஜெக்டே இல்லாத சில பிரச்சனைகள் தான் இருக்கு பெரும்பாலும். அதாவது ஒரு 2 மாசம் தாண்டிட்டா நல்ல வேலை அதுல முடிவெடுக்கல, மறுபடியும் 2 மாசம் தாண்டிட்டா நல்ல வேலை அதுல முடிவெடுக்கல, 60வது வயசுல இருக்கிறான், அப்ப என்ன முடிவெடுக்கிற யோசனை இருக்கு அவனுக்கு, ஆனா நல்ல வேலை என்ன முடிவெடுக்கல, 70 வயசு நல்ல வேலை முடிவெடுக்கல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அனுபவத்தை பகிர்றது. அல்ஹம்துலில்லாஹ், நான் இருந்த சபர் இருக்குதானே, நீ இருந்த சபர் தான் எல்லாருக்கும் தெரியும், சரியா, ஏதோ வாழ்க்கை இப்படி வந்துட்டேன்னு படிப்பினே சொல்றது. இதே மனைவி எங்கன்னு சொல்லுவாண்டா, அம்மா வாப்பா அப்படியா இருந்தாரு, அவர் எங்க சபரா இருந்தாரு, வாழ்க்கை ஏதோ போச்சு விலகிட்டா, சரி அவர் சொல்லுவா, அப்பா அப்படி ஒன்றும் சொல்லாத அப்படின்னு மனைவி சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு ஒவ்வொரு சம்பவமும் எங்க சபரா இருந்தாரு, வேற வழி இல்லாம தலாக் பண்ணாம இருந்தாரு ஒரு அம்சத்துல இருக்கும். இந்த மாதிரி வரதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லலாம், சின்ன வயசு ஏஜ் புரிந்து கொள்ளாம சில பிரச்சனைகள் வந்திக்கும், கலை முடிச்ச ஆரம்பங்கள், ஏன்னா புரியணுமே, புரியறதுக்கு இடையில வரும், அது உலகத்தில் எல்லா இடத்துல வரும். ஒரு இடத்துக்கு புதுசா போய் உட்கார்ந்தாலே செட் ஆகாது, ஒரு 10 வயது செட் ஆகுது, செட் ஆனே அப்படி செட் ஆகிடும், சரியா. அது மனிதன் இயற்கை, புதுசு ஒத்து வராது, புதுசுக்கு ஒரு சண்டை நடக்கும், அது பூரா அதை செட் ஆகிடும், செட் ஆகலையா போயிருக்கு வாங்கிட்டா, இது இயற்கையா நடக்கும். இந்த அடிப்படையில் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்தில் நம்ம இந்த ஒழுக்கம், மார்க்கம், தீன் என்ற பகுதியை தவிர மற்றபடியான விஷயங்கள்ல நம்ம பொறுத்துக்கொள்ளணும். ஆரம்பங்களில் பிரச்சனை வந்ததுக்கு பிரச்சனை இல்லை, புற அதான் இந்த ஹதீஸ் சொல்ல வரக்கூடியது. எனவே ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் ஏன் சொல்லப்பட்டுச்சு தெரியுமா, உபகாரமோடு நடந்து கொள்ளுங்கள்டா. பிடிக்காத குணத்தால தான் இதை உடைய பார்க்கும். உங்களுக்கு பிடிக்காத குணம் இருக்குது, வீட்டுக்குள்ள வருவீங்க, ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கல. உதாரணமா சிலர் அழகில்லாத மனைவிமார்களை திருமணம் முடிச்சுட்டாங்க. அழகுண்டா என்ன, அது தனி பாபுன்றிக்கன்னு சொல்லிட்டு அழகுணர்ச்சி 5 வகை, சரியா. ஏதோ ஒரு வகையில் இவனுடைய விளக்கத்துல ஒரு அழகில்லாத ஒரு மனைவியும் திருமணம் முடிச்சிட்டான். வீட்டுக்குள்ள அந்த மனைவி ஒழுக்கமான பெண், மார்க்கத்தோட இருக்கிற பெண்ணா இருப்பா. வீட்டுக்குள்ள வந்த உடனே மனுஷனுக்கு உள்ளத்துக்குள்ள கொண்டு வரலாம், அவசரப்பட்டு முடிச்சிட்டோம், யோசனை இல்லாம முடிச்சிட்டோம், ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு வரலாம். 2வது முடியும், அதான் அவனுக்கு வில்லையாது அந்த பகுதி, சரியா. ரைட். இப்ப இல்ல, நீ என்ன செய்யணும், அந்த பெண்கிட்ட ஒழுக்கம் இருக்கு, மார்க்கம் இருக்கு, தீன் இருக்குது, விளக்கம் இருக்கேன்னா அதுல சபர் செஞ்சுக்க. அந்த பெண்ணுடைய பிழையும் இல்லை, முதலாக ஒன்ற பிள்ளை நீ செலக்ட் பண்ணிட்டு அநியாயம் செய்யறது. 2வது சரி, இன்னொரு பிரச்சனை என்னவீங்கள, வீட்டுக்கு வந்த எப்ப பார்த்தாலும் என்ன சத்தம் போடுறதா வேலை. சில பெண்கள் இருக்கீங்க, ஒரு வேலையும் மெதுவாக செய்ய மாட்டாங்க, பூ பாண்டு இழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சட்டம் தான். அதை பீங்கான் அந்த கப்பு அது கழுவினாலும் சட்டார்னு தான் இங்க வீட்டுல, சரியா. சண்டையான்னு நினைப்பாங்க, இல்லடா பிரச்சனையா சண்டையா, இல்ல நான் கழுவிட்டிக்கிறேன் அப்படின்னு. ஏண்டி மெதுவா கழுவேன்னு சொல்லுவான். ஒரு நாளா சொல்ற, 2 நாளா சொல்ற, வளமையா இப்படியே என்ன செய்யற, கழுவிட்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் என்ன அவங்களோட வளமை அதான் இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையா எடுப்பாங்க. இப்பொழுது லைஃப்ல நான் படுற சபர் என்ன, சிங்க்ல கழுவுற பிரச்சனை, அதை பெரிய ஒரு சபரா இடம் செஞ்சிருப்பா இவன் நினைச்சிரு. சில பெண்களுடைய இயல்பா இருக்கு, எதை எடுத்தாலும் சவுண்ட் இருக்கு, எதை எடுத்தாலும் சட்டார் பட்டார் சவுண்டு.
அல்மாரி அதாவது கபட்டை மூட்டினாலும் சடார்னு கேட்க இவர் ஓடி போவார் ஃபர்ஸ்ட்டுக்கு. என்ன கதவு மூட்டின எப்படி கதவையே எப்படி மூடுறாய், வாசல் கதவு மூடினாலும் வண்டி கதவு மூடினாலும் அது அவர்களுடைய அந்த உடம்புடைய ஒரு தன்மையும் அவங்களுடைய பண்புடைய தன்மை. இவன் என்ன செய்வான், அவனும் நிறுத்தாம வசுப்பு ஜத்தி என் பாட்டனார ஏசுவாண்டு வருது ஃபெமிலியே அப்படித்தான், வாப்பா அப்படித்தான், தம்பி ஏண்டா அவங்கள எடுக்கிறேன். உன் மனைவி அமைஞ்சிட்டு அவளுடைய இதால உனக்கு என்ன பாதிப்புன்னா உனக்கு ஒரு எரிச்சல், சபர் செஞ்சுக்க உண்ட ஒரு விஷயத்துல அவங்க சபர் செய்யறாங்க, இது நடக்கும். இன்னும் சிலர் எப்படி இருக்கின்றா பேசினாலே ஹை பிச்சில் பேசுவாங்க, சின்ன பிரச்சனை ஆகி நாளைக்கு நாங்க அங்க போவோமா, நான் அங்க வரமாட்டேன் அப்படி சத்தம் மெதுவா பேசு மெதுவா பேசு, ஏன் இப்படி சத்தம் போடுற அப்படின்னு, நான் மெதுவா தானே பேசுறேன், இது மெதுவா இவர் சரியா இது மெதுவா அப்படின்னு இவர் சத்தம் போட ஆரம்பிச்சோம். ரெண்டு பேர் ஹா ஊண்டு சவுண்டு போட்டு நீங்க ஏன் சத்தம் போடுறீங்க என்னன்னா இவன் அவளை ஒரு இடத்து வரைக்கும் வேலை செய்வான், அப்புறம் லொஜிக் பேத்துரு மூளை பேத்துறதோட சண்டை சச்சரவு பிரச்சனை அதோட என்ன ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இதுல பேத்து நடக்குதா இல்லையா. அப்ப இது என்ன செய்யணும்டா அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பார்க்கலாம், இல்ல இது அப்படி வந்தாச்சு சரியா, இந்த மாதிரி தான் அவங்களுடைய இயல்பே அமைஞ்சிக்க அவங்களுடைய இதுலன்னா ரைட் ஓகே நம்ம இதில் சபர் செய்யணும் அப்படிதான். அதாவது நீங்க சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பகிரங்கமான இடத்துல அவங்க நடந்து கொண்டா கூட அமைதியாக்க வேண்டியது அது அவங்களோட வளமையில் உண்டு சரியா. இல்லாட்டி மெதுவான சத்தம் போடாம இருக்கு அவங்களுக்கு அவங்கள ஹேண்டில் பண்ற முறையில் இது தெரிஞ்சு இவன் என்ன செய்யறா ஒவ்வொரு தடவை அதை மாத்த பாக்குற. பெண்கள் ஆண்களை மாத்த பார்க்கிற வேலைகள் பெரும்பாலும் செய்வதில்லை, உரிமை எடுத்துக்கொள்ள பார்க்கிற வேலை மட்டும் செய்வாங்க சரியா. கொஞ்சம் கொஞ்சமா இவர் வெற்றி பெறன்னு இவர் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு, பெரும்பாலும் தோல்வி சரியா. அந்த உரிமை எப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பொறுமை அவங்கள்ட்ட கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆதிக்கத்துக்கு உள்வாங்கி இருப்பாரு. ஆனா நான் சுதந்திரமானவனே என்ன செய்வாரு சொல்லி கேட்டிருப்பாரு, பார்த்தா இல்ல சுதந்திரமானவன் இல்ல நீ தந்திரமான லிஸ்டுக்குள்ள செஞ்சுட்டாய் அகப்பட்டுக்கிட்டான்னு அர்த்தம். இதுல பெண்களுடைய அம்சத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப இந்த பொறுக்கிறது என்று பல குணங்களையும் இது சொல்லும், பல குணங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள அந்த பெண்கள் மனைவிமார்கள் அப்படின்னு நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தோட என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த இயல்புகள்ல ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா எடுங்க, அஸ்மா பின்து உமைஸ எடுங்க, அஸ்மா பின்து அபீபக்கர்லாம் எடுங்க, உம்மு சுலைமா எடுங்க, உம்மு அத்தியாவை எடுங்க. இவங்கெல்லாம் பெண்கள்ல என்ன சொல்லலாம் லீடிங் டைப்ல இருந்தவங்க, நிர்வாகம் செய்யற டைப்ல இருந்தவங்க. அபூ தல்ஹா எல்லாம் கல்யாணம் பேசுறாங்க, கல்யாண பேச்சுவார்த்தை உங்களுக்கு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா எப்படி இருக்கு, என்னது நான் உங்களை திருமணம் முடிக்கணும் அப்படியா, உங்களே போல ஆக்களை நான் மறுக்க விருப்பம் இல்லை, ஆனா நீங்க இஸ்லாத்துக்கு வந்தா வேணும்டா என்ன செய்றேன் நான் முடிச்சு கொள்றேன் அப்படி என்று சொல்றாங்கன்னா நான் இஸ்லாத்துக்கு வரேன்றாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த இடத்துல டிமாண்ட் வச்சு என்ன செய்யறா பேசுறா, இஸ்லாம் என்ற டிமாண்ட் தான் நம்ம முஸ்லீம்கள் இடத்தால் அதை ஏத்துக்கொள்ற டிமாண்ட் வச்சு பேசுறேன். நான் உங்களை முடிச்சுக்கிற பிரச்சனை நீ ஊரை விட்டு என்ன செய்யணும் இங்க வந்துடணும் அப்படின்னு, நான் உங்களோட வீட்டுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டேன் வரமாட்டேன், நீ கல்யாணமே முடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற ஆண்களும் இருப்பாங்க. அவங்க லீடிங் டைப்ல தான் இருப்பாங்க. எது வந்தாலும் அபூ தல்ஹாக்கு ஆறுதல் லிஸ்ட்ல தான் உம்மு சுலைம் இருப்பாங்க இல்லையா. அபூ தல்ஹா உம்மு சுலைமுக்கு ஆறுதல் சொல்ற லெவல்ல இல்ல, அவங்க இந்த அளவில் எப்படி பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்படித்தான் பேசுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருந்தாங்க ஒழுக்கத்துல. அவங்க என்ன ஒரு சுதந்திரமான பெண் விபச்சாரம் செய்வாளான்னு கேட்டாங்க, ஒழுக்கத்துல மிகச்சிறந்த பெண்களா என்ன செஞ்சாங்க இந்த ரலியல்லாஹு இருந்தாங்க. அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யறா கேட்கிறாங்க, அபூ சுஃபியான் பணத்தை தரமாட்டார் ஒழுங்காண்டா, அதை மீறி அபூ சுஃபியான் பேசுற அமைப்புல என்ன இல்ல. அந்த அவங்களுடைய வரலாற்றை நீ பார்த்தா ஃபாக்கிஹ் என்ற ஒருத்தர் தான் முதலாவது திருமணம் முடிச்சிருந்தார். அவருடைய நடைமுறை இவருக்கு ஒரு வரலாறு, இவருக்கு அவதூறு சொல்லி அதுக்கு பிறகு என்ன அந்த அவதூறு பொய் என்று நிரூபிக்கப்பட்டுட்டு வார டைம்ல பொய் அவருக்கு நிரூபணம் ஆயிட்டு, யாருக்கு அந்த ஃபாக்கிஹ் என்றவருக்கு நிரூபணம் ஆயிட்டு, அவர் கையை பிடிக்கிறாரு, சரி அது தெரியாம நடந்துட்டு கையை பறிச்செடுத்தார். இதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஹிந்தாட வரலாற்றுல வருது, அவதூறு சொன்ன பிறகு உன்ட்ட வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்ப இந்தா நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்மணியா தான் என்ன செஞ்சுக்கிறா அதுல இருந்துக்கிறா. அஸ்மா பின்து உமைஸ், அஸ்மா பின்து உமைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களை ஜனாசா குழுப்பற்றது, பெண்களுடைய விஷயங்கள்ல அதாவது முன்னுக்கு வாரது, பிரசவம் இந்த மாதிரியான அத்தனை வேலைகளும் யார் இருப்பாண்டா அஸ்மா பின்து உமைஸ். அஸ்மா பின்து அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்க்கு ஈக்குவலா நின்று பேசக்கூடிய இடத்துல இருந்தா. இப்படி ஒரு ஆள் மனைவி அமைஞ்ச உடனேயே நான் பேத்தி எங்க இப்படி திருமணம் முடிச்சேன் அப்படின்னு அஸ்மா பின்து உமைஸ் யாரு, அது மாதிரி ஒரு மனைவி உனக்கு அமைஞ்சேன்டா, தொழுறா நோன்பு வைக்கிறா, நமக்கு ஆறுதலா நிக்கிறா, நம்மளுக்கு சப்போர்ட்டா நிக்கிறா, நமக்கு எல்லா வகையிலும் பலமா நிக்கிறா, அந்த பகுதியை பார்க்கணும். மார்க்கத்துக்கு எதிராக இல்லை, சில டைம்ல மார்க்கத்துக்கு எதிராக அது எதிரில்லை தெரியாதனால அது ஸ்ட்ராங், அதை நம்ம மார்க்கத்துக்கு எதிர நினைக்க ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறா மார்க்கத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரக்கூடியவங்க புறவு இருக்கலாம் விளங்கப்படுத்துறதுல. ஸோ எல்லா விதமான குண இயல்புகளும் இருந்தாலும் பொறுத்து சாஃப்டான டைப்ல மிகவுமே ஒரு நெகிழ்வான மென்மையான டைப்ல உள்ள மனைவிமார்கள் நிறைய இருப்பாங்க. இப்ப ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறாங்க, அவங்க நிர்வாக டைப்னு சொல்லலாம், அதே நேரம் மென்மையான மிகவும் மென்மையான ஒரு அமைப்புல இருந்தாங்கன்னு சொல்லலாம்.
ஆனா ஜைனப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்தது என்னன்னு சொன்னா ஒரு விதமான நடுத்தரமான ஒரு இது மென்மையும் இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு தைரியமான ஒரு போக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்ப அவங்க அல்லாஹ் தஆலா என்ன ஏழுவானத்துக்கு மேல இருந்து என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா திருமணம் முடிச்சு வச்சான். 2 பெண்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஸைத் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது அவங்க வாழ விரும்பல. இந்த செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் முடிச்சிருந்தாங்களே நாயிலா, கிறிஸ்தவ பெண்ணாக இருந்து அவங்கள அக்கதனிக்கா பண்ணி எல்லாம் முடிச்ச போறதான் அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க. அவங்களோட வீட்டில தான் கொல்லப்படுறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நாயிலா என பெண்மணி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்த பாசம் சாதாரண பாசம் இல்லை. அவங்க வயதான நிலைமையில தான் அவங்க முடிக்கிறாங்க இந்த பெண்மணி, சரியா? அப்போ அப்படி ஒரு பாசம் என்ன செஞ்சாங்க மௌத்து வரைக்கும். சொல்றாங்க கவலை காலத்தால் ஆறிடும். உஸ்மான் ரலியல்லாஹு மரணத்துக்கு பிறகு எனக்கு கவலை ஆறக்கூடாது, நான் அந்த கவலையிலே இருப்பேன் அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு பாசம் என்ன செஞ்சு இருந்தது. திருமணம் முடிக்கவே விரும்பல யாரையும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உம்மு ஸலமா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நான் கைரா, நான் வந்து மிகவும் ரோசம் உள்ளவன்றாங்க. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் நினைச்சு என்ன மதீனாவில் உள்ள பெண்கள்லாம் ஒரே டைப்ல கொண்டு வரணும், எல்லாரையும் ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வரதுக்கான தர்பியா நிகழ்ச்சி, சரியா? எல்லா பெண்களையும் ஒரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ன இயல்புகளை கொண்டு போய் சரி செய்ய போச்சிங்கன்னா நீங்க தான் போய் எங்கேயும் என்ன செய்வீங்க, மாட்டிக்கிட்டு தடமாறுவீங்க. அதனால அதாவது அந்த இயல்புல உள்ளவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அதனுடைய நலவுகளை எடுக்கணும், கெடுதியை விடணும். அப்படித்தான் எல்லா குணங்களும் இருக்கும் என்ற அடிப்படையில் நிர்வகிச்சதை பார்க்கிறோம். இப்படி நான் எடுத்துட்டு போனேன்னா ஒரு வரலாறு பகுதியோட எடுக்கலாம். யார் யார் என்னென்ன பெண்கள் என்ன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றில் என்ன பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள ஒரு விளையாட்டு தன்மைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்விக்கிற தன்மைனா ஆயிஷா ரலியல்லாஹு மாதிரி முன்மாதிரியா யாரையும் எடுக்கல. அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் நெகிழ்ந்த, அதாவது அவங்க சின்னவங்க என்றதுனால ரசூலுல்லாஹ் மனம் வந்து நடந்து கொண்ட அந்த ஒரு இது என்னது அவங்களுக்கு இருந்ததை பார்க்கிறோம். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதுல என்னது அந்த நெகிழ்வுத்தன்மை, நல்ல வந்து இரக்கமான தன்மை அப்படியெல்லாம் வந்துட்டுன்னு வைங்களேன், கொஞ்சம் வந்து விளங்காமே இருந்துருவாங்க. விளங்காமடா சில விஷயங்கள் என்னது அந்த ஆடு வந்து தின்னுட்டு போகும், மாவு படைஞ்சு வச்சிருப்பாங்க, ஆடு வந்து தின்னுட்டு போகும். இது மட்டும்தான் நான் கண்டதுன்றாங்க பரீரா. அவங்கள்ட்ட நான் கண்டதுல என்னன்னு சொன்னா சின்ன வயசு, அதனால வந்து என்னது தஹ்ஃபுல் அன் அஜீனிஹா, தஹ்ஃபுல்னா கஃப்லா, அவங்களுடைய அந்த மாவு படைஞ்சு வச்சதை விட்டு அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. இந்த மாதிரியான சில தன்மைகள் அவங்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். அப்படின்னா ரோசப்படுவாங்க. அந்த மாதிரி நபர்கள் வந்து நளினம் மென்மையா இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் ரோசங்கள் என்ன செய்யும், மிக வேகமாக வரும். ஆயிஷா அவங்க என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்கிட்ட இரவுல வந்தாங்க. எனக்கு பக்கத்துல என்ன செஞ்சாங்க, இந்த சம்பவம் நான் பிறகு கொண்டு வரைக்கிறேன். தூங்கினாங்க. தூங்கிட்டு நான் தூங்கினேன்னு நினைக்க வரைக்கும் தூங்கினாங்க. நான் தூங்கிட்டேன் விளையினே எழுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எலும்பி ட்ரெஸ்ஸை போட்டாங்க, எல்லாம் போட்டு செருப்பு அணிஞ்சாங்க, வெளியே போனாங்க. ஃபஅஜாஃபல் பாப ருவைதா ஃபன்தஅல ருவைதா கலைட்டா ஃபலபிஸ ரிதாஹு ருவைதா அல வருது. மெதுவாக அணிந்தார்கள், மெதுவாக செருப்பு போட்டாங்க, மெதுவாக கதவை திறந்தார்கள், கதவை மூடிட்டு போயிட்டாங்க. நான் எழும்பினேன். ஃபஹம்மர்து ரஸி, தலையில நான் என்ன செஞ்சேன் போட்டுக்கிட்டு பின்னால போனேன். ரசூலுல்லாஹ் பின்னால. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறதுல நல்ல ஆக்கலான, சிந்தனை பூர்வமான, மனன சக்தி உள்ள, நல்ல விளக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ரோசத்தை இடத்துல வச்சாங்க. அது இப்படிதான் ரோசம்ண்டா அங்க மத்ததெல்லாம் போயிடும், சட்டார வேலை செய்யத்தான் சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அப்போ ரசூலாங்க அவன் வாராங்க, பாக்குறாங்க. ரசூலாங்க என்னது இந்த இதுல பக்கையில போயிட்டு துவா கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. இவ்வளவு வேகமா வந்துட்டான். ஆனா வேகமா வார டைம்ல வந்து பின்னால, சரியா வந்து வீட்டுக்கு வாசலிக்கிட்ட வந்த உடனே ஃபஸபக்துஹு வதகல்துல் பாப், இருட்டு தானே ஒண்ணு விளங்காது. முன்னுக்கால வந்து நேர வீட்டுக்குள்ள போயிட்டு ரசூலுல்லாஹ் கண்டாங்க, ஒரு இருட்டு போச்சு என்று ரசூலுல்லாஹ் கண்டுட்டாங்க. ஆனா என்னன்னு தெரியாது, வந்தாச்சு. அப்போ போனோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பாக்குறாங்க. ஆயிஷா மூச்சு அரைச்சி கண்டிக்கிறாங்க, படுக்கிறாங்க. என்னது ஆயிஷாவை மூச்சு அரைக்கிறீங்கன்னா, லா ஷையா ரசூலுல்லாஹ், எதுவுமே இல்லைன்ற ஆயிஷா. நம்ம நீ நினைச்சு பாருங்க, லா ஷையான்னு சொன்னா நம்மளோட பதில் என்ன, அது நைட்டு இரவு நேரம், சரியா? என்ன விளக்கம், எவ்வளவு சிந்தனை, ஒரு ஆரோக்கியமான சிந்தனையிலோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிக்கிறாங்க. முடிச்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எனக்கு நீங்க சொல்லணும், இல்லைன்னா ரப்புல் ஆலமீன் எனக்கு என்ன செய்வான், இதை சொல்லுவான்னு அல்லாஹ் இருந்தது. இப்படித்தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க, அதனால நான் வந்தேன். பார்த்தா நீங்க பக்கிக்கு போய் என்னது துவா செய்றீங்க அப்படி என்றத உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுதான் நடந்துன்னு சொன்ன உடனே ஆயிஷா நாங்க என்ன கேட்டாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே அந்த மாதிரி இடங்களுக்கு போனா நான் என்ன துவா செய்யணும்னு கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன் அப்படின்னு அந்த துவாவை ஒவ்வொரு ரிவாயத் மாதிரி ஒரு மாதிரி அதை சொல்றேன். இப்படி துவாவை கற்றுக் கொடுப்போமா நான் கேட்கிறேன். இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு துவாவை நம்ம சொல்லி கொடுப்போமா, பதுவா செய்வோமா, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை சொல்லி கொடுத்து ஆயிஷா அதை கேட்டு ஒரு அழகிய இரவாக அது மாறு. ஒரு கணவன் மனைவிக்கிற ஒரு ரம்மியமான ஒரு பிரச்சனை எப்படியோ போக வேண்டிய உண்ட அழகான ஹெண்ட்லிக்கு அந்த ரோசத்தை சின்ன என்ன முறையில புரிஞ்சு கொண்ட அந்த ஒரு முறை இருக்குதானே, அது வந்து நம்மிடத்துல இல்லாததுதான்
பல ரீதியான பிரச்சனைகளை நீங்க என்ன செய்ய நாங்க என்ன செய்யறோம், ஹெண்டில் பண்ண தெரியாம யார தலையில போடுறோம்னு சொன்னா என்னது, அதாவது பெண்களுடைய தலையில போட்டு நம்ம ஹெண்டில் பண்ண பிரச்சனை தான். இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல எப்படி எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டாங்க என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப இதுல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இயல்புகள் நம்ம பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன வருது, வகான ரஜுலன் ஜலீதன், ஒரு கடுமையான நபராக இருந்தார், ஹதீஸ்ல வருது. சரியா, கடுமையான மனிதராக இருந்தார். உடல் ரீதியான விஷயங்கள் உங்க, அதாவது அதே போல அபூபக்கர் வகான ரஜுலன் ரகீகன், இது புகாரில் வருது. நளினமான மனிதராக என்ன செஞ்சார், மென்மையான மனிதராக இருந்தார். அதுபோல என்ன, அதாவது இந்த ஹதீஸ் அதே போல வகான ரஜுலன் தகீலன், இது அது உடல் ரீதியான விஷயம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஒரு வார்த்தை வருது. எப்படின்னா, அந்த வார்த்தை எப்படின்னா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வருது, கான ரஜுலன் ஹய்யன் சித்தீரன், மிச்சம் வெக்கம் உள்ளவராக, மிச்சம் தன்னை மறைச்சு கொள்ளக்கூடியவராக இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லப்படுற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மனிதராக யார் இருந்தாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, இருந்தார் அப்படின்னு அறிவிப்புல பார்க்கிறோம். அதுபோல அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்துல தான் இதை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான ரஜுலன் சஹ்லன், மிகவும் ஒரு லேசான மனிதராக இருந்தார். ரகீகன்னு வரல, ஜலீதுன்னு வரல, அதாவது ஒரு விஷயத்தை கையாளுறதுக்கு வகான ரஜுலன் சஹ்லன், மிகவும் லேசான ஒரு மனிதராக இருந்தார். மனைவிமார்கள் ஏதாவது ஒன்றை இதா ஹவிய விரும்பி விட்ட, இதா ஹவியத் ஒரு விஷயத்தை விரும்பி விட்டால் தாபாஹு அதுல ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி விடுவார்கள். மனைவிமார் ஒன்றை விரும்புறாங்க என்று விளங்கினா அது நம்ம நிபந்தனை வச்சுக்கிறோம், மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும் விரும்பிட்டான்னு விளங்கினா ரசூலுல்லாஹ் வகான ரஜுலன் சஹ்லன், மிக லேசான ஒரு மனிதராக இருந்தார். மனைவிமார் ஒன்றை விரும்புறாங்க என்று விளங்கினா அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க ரசூலுல்லாஹ். சரி அப்படின்னு என்ன, அதாவது ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதுக்கு உதாரணமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளையாட்டை பார்த்தாங்களே மதீனால, அந்த பள்ளிவாசல்ல நடக்கிற விளையாட்டை பார்க்குற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதாதுன்னு ஆயிஷா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு வருதுன்னு சொன்னா, ஆயிஷா நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்கிட்ட பொறுக்குறாங்க, மற்றவங்களுக்கு மத்தியில என்ன எப்படி, இது ஒரு டெஸ்டிங். அப்போ இதை நடந்து முடிஞ்ச ஒரு நேற்று எனக்கு பெருசா விளையாட்டெல்லாம் அவ்வளோ விருப்பமெல்லாம் வைக்கல, நீங்க எவ்வளோ வெயிட் பண்றீங்கன்னு பார்த்தேன்னு சொன்னா நமக்கு எப்படி, சரியா, அப்ப நீ என்னை டெஸ்ட் பண்ணிக்கிறேன், இவ்வளவு நாள் நான் உனக்கு செஞ்சதே இந்த உடு கட்டிக்கிறேனே, அது உனக்கு நான் நல்ல வேண்டு விளங்கலையா, நான் உனக்கு இவ்வளவு உடுப்பு வாங்கி தந்திக்கிறேனே, அப்போ எடுத்தா செலவுக்கு பேத்துரு, இவருக்கு வாழ்க்கை ஃபுல்லா செலவுல பட்டு தான் கவனம், சரியா, உனக்கு இப்படி செஞ்சுக்கிறேனே அது உனக்கு விளங்கல்ல, உனக்கு தான் விளங்கல்ல, அந்த செக்ஷன்ல அவங்க இல்லை. நீ அவர்களுடைய ஒரு தயவை பார்த்து கொண்டிருக்கிற, அவருடைய அன்பை பார்த்துக்கிற, அதுதான் உன்னை பிரதான தேவைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ இதெல்லாம் விளங்கப்படுத்துற டைம்ல அவங்களுக்கு நீ கணவன், நீ செலவழிக்கிறது உன்னோட கடமை, உன்னோட விருப்பம், நீ என்னை அனுபவிக்கிறவன், உன்னோட வாழ்க்கையில சந்தோஷத்திலேயோ உடல் ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ நீ செலவழிக்க தான் வேணும். அதை நீ சொல்லி காட்டிக்கின்ற டைம்ல எந்த பிரயோசனம் இல்லை. அதுதான் அந்த பெண்களுடைய இயல்புல அவங்களுக்கு தெரியாம ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிற விஷயம். அதுல போயிட்டு நம்ம அவ்வளவு விஷயம் நம்ம சொல்லுவோம். டெஸ்ட் பண்ணினாலும் சந்தோஷப்படுங்க, டெஸ்ட் பண்ணாட்டி சந்தோஷப்படுங்க, மார்க்கத்துக்கு முரண்படலையா, மார்க்கத்துக்கு முரண்பட்டா சொல்லுங்க, இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு எடுத்துட்டு போனா உங்களுக்கு கெட்ட பேருன்னு வரப்போறது இல்லை. எப்ப கெட்ட பேர் வரும்டா, ஒழுக்கமான எல்லாம் வைக்கிறார், பேசாம வைக்கிறான், மார்க்கத்துக்கு முரணா வைக்கிறார், பேசாம வைக்கிறார். மற்றபடி சத்தம் போட்டாலும் அமைதியா இருந்தா 4 பேர் சொல்லிட்டு போவான். எப்படி, சரியான ஒரு பயம் போல, இவர் பெரிய தைரியசாலி, சரியா, இவர் கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் பயம் அப்படி என்று ஒரு தைரியசாலி மாதிரி, அதெல்லாம் உண்டு. நல்ல மனிதர், உண்மையான புத்திசாலிகள், நல்ல நடுநிலை உள்ளவங்க என்ன செய்வாங்கடா, வைஃபை சமாளிக்கிறவனை கண்டா நல்ல வேண்டுதான் நினைக்கும். நல்ல புத்திசாலி வைஃபை சமாளிக்காம தடுமாறி கண்டிக்கிறவனை கண்டா சம்திங் கேரக்டர்ல என்னமோ எது ஒரு பிரச்சனைக்கு நேரத்தை வைஃபை சமாளிக்கிறது அந்த பெண்கள் விரும்புறது என்றதெல்லாம் இந்த உணர்வை ஆயிஷா ரசூலுல்லாஹ்களோட செய்யறாங்க, டெஸ்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு. அப்ப நம்மட மனைவி உண்டு அப்படி ஒன்று நடந்தா ஒரு பொறுமையை டெஸ்ட் பண்ணினா என்ன பிரச்சனை, எங்களுக்கு எதுவுமே இல்லை. பெண்கள் ஒரு கேரிங் எதிர்பார்க்க, ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன செய்யறாங்க எதிர்பார்க்கிறாங்க. அதை புரிஞ்சு கொள்ளாத அமைப்புல நம்ம இருந்து கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஹதீஸ் என்ன சொல்றதுன்னா, அவங்கள்ட்ட சில நமக்கு விருப்பம் இல்லாத பிடிக்காத குணங்கள் இருக்குமாக இருந்தால் ரதியமின் ஆகர், நீங்க அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய குணங்கள் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம பிடிக்காத குணத்துடைய இன்னொரு பகுதி சிறப்பாகவும் இருக்கும்.
நம்ம பிடிக்காம சில குணங்கள் இருக்குமா, அதனுடைய இன்னொரு பகுதி சிறப்பான குணமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.